இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கரூரில் இருந்து இந்த முறை கோவை தெற்கு தொகுதிக்கு மாறியிருக்கிறார் திமுக மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி. கோவை முழுதும் உள்ள தொகுதிகளுக்கு கரூர் டீம் மூலம் அவர் பண பட்டுவாடா செய்வதாக அதிமுகவினர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர். அவர் போட்டியிடும் கோவை தெற்கு தொகுதியில் ஓட்டுக்கு 5000 ரூபாய் வரை பட்டுவாடா செய்வதாக கூறி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தலைமையில் நள்ளிரவில் நடந்த போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் மேட்டுப்பாளையத்தில் கையும் களவுமாக கரூர் டீம் சிக்கி இருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மேட்டுப்பாளையம் தொகுதியில் கரூர் மாவட்டத்திலிருந்து வந்த ஒரு கும்பல் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக அதிமுகவினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவர்கள் விசாரணையில் இறங்கினர். அதில் மேட்டுப்பாளையத்தில் அன்னூர் ரோட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் கரூர் டீம் பணத்துடன் பதுங்கி இருப்பதை உறுதி செய்தனர். உடனே பறக்கும் படை மற்றும் போலீசாரை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக அந்த ஹோட்டலுக்கு சென்றனர். கரூரில் இருந்து வந்து அறை எடுத்தவர்கள் தங்கியிருக்கும் ரூம் நம்பரை ரிசப்ஷனில் கேட்டு வாங்கினர். அறைக்கு சென்று கதவை தட்டினர். தூக்க கலக்கத்தில் வந்த ஒருவர் கதவை திறந்தார். வேறு 2 பேர் பெட்டில் ஹாயாக படுத்திருந்தனர். அறை முழுதும் அதிமுகவினரும் போலீசாரும் சல்லடை போட்டனர். கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. வாக்காளர் லிஸ்டும் சிக்கியது. அதில் யார் யாருக்கு பணம் கொடுக்கப்பட்டது என்பதை டிக் செய்திருந்தனர். இதை பார்த்த பறக்கும் படையினர் அதிர்ச்சி அடைந்தனர். பணம் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றினர். 3 பேரும் கரூரில் இருந்து வந்தவர்கள் தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. அவர்களை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். மொத்தம் 70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் ஏற்கனவே பணத்தை பட்டுவாடா செய்துவிட்டனர். மீதம் இருந்த பணம் தான் இது. யாருக்கு பணம் கொடுத்தோம் என்பதை வாக்காளர்கள் லிஸ்டில் டிக் செய்திருந்தனர். கையும் களவுமாக சிக்கியிருக்கின்றனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுகவினர் வலியுறுத்தினர். இதற்கிடையே ரெய்ட் மற்றும் கரூர் டீம் சிக்கும் வீடியோ வெளியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Yeah.